Hi everyone. In this video, we will talk about casting. So, casting na enna அப்படின்றது பத்தியும் அந்த casting வந்து எப்படி work ஆகுது அப்படின்றதோட functions பத்தியும் என்னென்ன type of casting வந்து இருக்கு அது நம்ம எந்தெந்த டைப்ல வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதோட டைப்ஸ் பத்தியும் users and applications பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. So casting அப்படின்றதுக்கு explanation பார்த்தோம்னா to produces desired shape metal parts by pouring molten metal into a mold and solidifying and cooling it to the room temperature. It's capable of producing complex and intricate parts irrespective of their sizes. அதாவது தமிழ்ல பார்த்தோம்னாக்கா உருகிய உலோகத்தை ஒரு அச்சுக்குள் ஊற்றி அறை வெப்பநிலையில் திடப்படுத்தி குளிர்விப்பதன் மூலம் விரும்பிய வடிவ உலோக பகுதிகளை உருவாக்க இது சிக்கலான பகுதிகளை அவற்றின் அளவை பொருட்படுத்தாமல் உற்பத்தி செய்யும் திறனை கொண்டதுதான் வந்து கேஸ்டிங். அதாவது சிம்பிளா சொல்லணும்னாக்கா ஒரு மெட்டலை நம்ம உருக்கி நமக்கு தேவையான ஷேப்ல அதை வந்து ஊத்தும் போது அது வந்து அந்த காம்பனண்டா மாறுது. இதுக்கு பேர் தான் வந்து கேஸ்டிங். அதாவது உருக்கி ஊத்தி உருவாக்குறது தான் வந்து கேஸ்டிங். So casting உடைய principle அப்படின்னு பார்த்தோம்னாக்கா casting is a manufacturing process. Molten metal is poured into the cavity of a specially designed mold and allowed to harden. So casting அப்படின்றது வந்து manufacturing process. First நம்ம வந்து manufacturingனா என்ன, productionனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேனுஃபேக்சரிங் அப்படின்றது வந்து ரா மெட்டீரியல்லேருந்து டேரெக்டாக நம்ம ஒரு ப்ராடக்ட் புதுசாக நம்ம அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து டிசைன் கொடுத்து உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து மேனுஃபேக்சரிங். ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன்றது வந்து மேனுஃபேக்சரிங்குமே ப்ரொடக்ஷனில் தான் வரும். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னாக்கா சர்வீஸ் ஓரியன்ட், அப்புறம் வந்து அசம்பிள் பண்ணுறது இல்லை சைல்ட் பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனில் வந்துடும். பட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து புதுசாக ஒரு ஷேப்க்கு உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து மேனுஃபேக்சரிங். So after solidification, the workpiece is removed from the mold, undergo the various finishing treatment. So நம்ம எந்த மெட்டலை வந்து நம்ம வந்து உருக்கி அதில் வந்து எந்த கேவிட்டி எந்த ஷேப்பில் நமக்கு வேணுமோ அதில் ஊற்றி அதில் வந்து திரும்ப வந்து அதை சாலிடிஃபை பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுத்து நமக்கு தேவையான ஃபினிஷிங் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான விதத்தில் வந்து நமக்கு ஆப்ரேஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பேர் தான் வந்து கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேஸ்டிங் மெத்தட்ஸ் ஆர் டைபிக்கலி யூஸ்டு டு கிரியேட் intricate solid and hollow shape. So இதில் நமக்கு வந்து solid shape hollow shape ரெண்டுத்துமே நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அந்த casting. ஸோ இதான் வந்து casting process உடைய ஒரு பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம். ஸோ இது வந்து sand casting உடைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் மாதிரியே நம்ம ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மாடலை தான் நம்ம வந்து சாம்பிளாக எடுத்துக்கிட்டு அது மூலயமா நம்ம வந்து கேவிட்டி வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அப்படி கேவிட்டி கிரியேட் பண்ணுற இடத்துல நம்ம வந்து எந்த மெட்டலில் வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த மெட்டலை உருக்கி அந்த கேவிட்டிக்குள்ளே, அதாவது அந்த வெற்றிடத்துக்குள்ளே ஊற்றும் போது என்ன ஆகுதுனாக்கா அது இருக்கிற கேப் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுது. ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது அந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய மெட்டல் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாலிடிஃபை பண்ணும். அதாவது குளிர்விக்கப்படும் போது என்ன ஆகுனாக்கா திரவமாக இருக்கக்கூடிய அந்த உருகின மெட்டல் வந்து திடப்பொருளாக மாறும், அதாவது சாலிடாக மாறும். ஸோ அப்படி மாறுற ப்ராடக்டை எடுத்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அதுக்கான ஃபினிஷிங் வந்து பண்ணிட்டு மெஷினிங் பண்ணுறதோ இல்லை மேலே வந்து ஏதோ பாலிஷிங் பண்ணுறதோ பண்ணிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் ஆஃப் கேஸ்டிங் ப்ராசஸ். கேஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன மெயின் ஸ்டெப்ஸ்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்ன் மேக்கிங், அடுத்தது வந்து மோல்டு ப்ரிப்பரேஷன், தென் வந்து போரிங், அடுத்தது வந்து சாலிடிஃபிகேஷன், எஜெக்ஷன், கிளீனிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த 6 ஸ்டெப் தான் வந்து கேஸ்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸு. ஸோ ஒரு ஸ்டெப்பும் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்ன் மேக்கிங். பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா a pattern is a replica of a exterior of the casting made of wood, metal or plastics. Considering final casting shape including shrinking and solidification casting material, the pattern is not a single piece but often composed of several parts allowing to remove from the mold without causing any damage. ஸோ இங்கே வந்து பேட்டர்ன் அப்படின்றது வந்து நம்ம எந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து உருவாக்க போகிறோமோ அந்த ப்ராடக்டோடைய சேம் டிட்டோ தான் வந்து இந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு மாஸ் ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு முன்னாடி அதனுடைய ரெப்ளிகா, அதாவது அதை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டூப்ளிகேட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த டூப்ளிகேட்டோட டைமென்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம எந்த மெட்டீரியலை வந்து நம்ம உருவாக்க போகிறோமோ அதனுடைய ஷ்ரிங்கேஜ், அந்த மெட்டீரியலுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ரெப்ளிகாவோட டைமென்ஷன் வந்து பெருசாக்குறதோ சின்னதாக்குறதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம உருவாக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு வந்து அதிகமாக சுருங்குற தன்மை இருக்குது அப்படின்றப்போ நம்ம இருக்கக்கூடிய ரெப்ளிகா அப்படின்றது வந்து நம்ம வந்து நிறைய செய்யணும்.
இருக்கிற நம்ம ஆக்சுவல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது மோல்டன் மெட்டல் ஊற்றும் போது அந்த ஷேப்புக்கு போய் ஊற்றுனதுக்கப்புறமா அது சுருங்கும் போது நமக்கு தேவையான டிசைர்டு ஷேப்பில் வந்து வரும். ஸோ பேட்டர்ன் மேக்கிங்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து மோல்ட் மேக்கிங். It is a cavity the molten metal will be poured to form the casting. Mold making is packing and around the pattern. The sand can be bound together with several possible binding agents like clay, chemical binders. ஸோ நம்ம அந்த மாதிரி மாடலை உருவாக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதுக்கு வந்து அச்சு வந்து ரெடி பண்ணணும். ஸோ அப்படி அச்சு ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த ரெப்ளிகா பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பேட்டர்னை வந்து நம்ம வந்து ஏதோ சாண்ட் வச்சோ இல்லை அதை கெமிக்கல் பைண்டர்ஸ் வச்சோ வச்சு அது மேலே தான் நம்ம வந்து அச்சை வந்து பதிய வைக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மோல்ட் மேக்கிங். தேர்ட் ஒன் வந்து போரிங். போரிங் அப்படின்றது வந்து நம்ம ரெப்ளிகா கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான அச்சு வந்து கேவிட்டி கிரியேட் பண்ணதுக்கப்புறமா போரிங் அப்படின்றது வந்து நம்ம எந்த மெட்டலில் வந்து நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த மெட்டல் நம்ம வந்து அதனுடைய பாயிலிங் டெம்பரேச்சருக்கு மேலே போயிட்டு மெல்டிங் டெம்பரேச்சர்லாம் தாண்டி அதை வந்து உருக்கி அது வந்து லிக்யூடாக மாற்றி அந்த லிக்யூடை வந்து நம்ம கேவிட்டியில் வந்து போடணும். ஸோ அப்படி கேவிட்டியில் ஊற்றும் போது என்ன ஆகுனாக்கா நமக்கு இருக்கிற கேவிட்டியில் இருக்கிற கேப் எல்லாத்துலேயுமே போய் அது ஃபில் ஆகி நம்ம எந்த ஷேப்பில் அந்த கேவிட்டி இருக்கோ அந்த ஷேப் ஃபுல்லாக ஃபில் ஆகும். The pouring process must avoid defects. The metal is during pouring also be free from impurities. ஸோ நம்ம மெட்டல் உருக்கி ஊற்றும் போது அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் டிஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம அதை வந்து உருவாக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் எடுத்துட்டோம்னாக்கா solidification. Solidification அப்படின்றது வந்து ஆஃப்டர் pouring it begins to cool and solidify. The metal undergoes a phase change from a liquid to solid. ஸோ நம்ம அந்த கேவிட்டியில் மெல்ட்டான மெட்டலை வந்து உருக்கி ஊற்றுனதுக்கப்புறமா ஸோ அதுக்கு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமா அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறும். It involves shrinkage and to compensate to feed extra molten metal. So the cooling rate affect the microstructure and mechanical properties. ஸோ நம்ம அந்த மெட்டல் வந்து உருக்கி ஊற்றுனதுக்கப்புறமா அதனுடைய சுருங்கும் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருகி ஊற்றின அளவை விட அது வந்து சுருங்கி சின்னதாகவும் அது பேஸ்ட் ஆன மெட்டல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதில் கம்மியாச்சுனாக்கா நம்ம அதை வந்து ஃபில் பண்ணணும். இந்த கூலிங் ரேட் அப்படின்றது வந்து அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து கூல் ஆகுதோ அதை பொறுத்து அதனுடைய மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அதனுடைய ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வேரி ஆகும். ஸோ டக்குன்னு கூல் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா சீக்கிரமாக ஹார்டன் ஆகிடும். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸியாக பிரேக்கபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கிராஜுவலாக ஸ்லோவாக கூல் பண்ண அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அது ஃபைன் ஸ்ட்ரக்சராக போயிட்டு அதனுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி லைஃப் லாங் வரும். நெக்ஸ்ட் வந்து எஜெக்ஷன். ஸோ solidified ஆனதுக்கப்புறமா the mold can be broken and casting removed. This step can be changing, especially intricate casting. Once it removed, the sand can often recycled for future molds. ஸோ எஜெக்ஷன் அப்படின்றது வந்து நமக்கு அந்த உருக்கி ஊற்றுற மெட்டல் வந்து நமக்கு வந்து சாலிட் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நம்ம அது மேலே எக்ஸ்ட்ரா சைடில் வச்சிருக்கிற சாண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து சாலிடாக மாறி இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு திரும்ப அந்த சாண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம திரும்ப வந்து ரீயூஸ் அடுத்த பேட்டர்ன் அடுத்த இது உருவாக்குறதுக்கு அடுத்த மோல்டு உருவாக்குறதுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப் அதனால கிளீனிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ நம்ம அந்த எஜெக்ஷன் பண்ணி எடுத்த நம்மளுடைய ப்ராடக்டை வந்து surface is cleaned by removing impurities and trimming excess metal and inspected to meet any necessary specifications. ஸோ நம்ம எடுக்கிறது வந்து மேலே வந்து சாண்ட் எல்லாமே இருக்கும், அது மேலே இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ப்ராசஸ் சூட்டபிள் ப்ராசஸோ அதை கேரி அவுட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஃபர்தர் அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ஷன் கேன் இன்வால்வ்ஸ் வேரியஸ் டெக்னிக் இன்க்ளூடிங் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், டைமென்ஷனல் செக்ஸ், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஸோ நம்ம கேஸ்டிங் முடிஞ்சு அதை எடுத்ததுக்கப்புறமா அது மேலே சர்ஃபேஸ் லெவலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம நிறைய டைப் ஆஃப் டெஸ்டிங் வந்து அனாலிசிஸ் பண்ணி அதனுடைய குவாலிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபர்தர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதான் வந்து கிளீனிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ கேஸ்டிங் அப்படின்னு பொதுவாக எடுத்துட்டோம்னாக்கா பேசிக்காக வந்து 11 டைப் ஆஃப் கேஸ்டிங்ஸ் இருக்குது. sand casting, gravity die casting, pressure die casting, investment casting, plaster casting, centrifugal casting, lost foam casting, vacuum casting, squeezing casting, continuous casting and shell molding அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 11 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டைப் பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து sand casting. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா டு கேஸ்ட் எனி மெட்டல் அலாய் ஃபெரஸ் ஆர் நான் ஃபெரஸ். ஸோ ஃபெரஸாக இருந்தாலும் நான் ஃபெரஸாக இருந்தாலும் எந்த மெட்டலாக இருந்தாலுமே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி சாண்ட் கேஸ்டிங் மூலிமா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்க முடியும். மோல்டன் மெட்டல் இஸ் poured into the pattern using a pouring cup left to solidify the final shape.
Finally, trimming excess of metal and final metal casting process. Molds made வந்து silica based material such as naturally bonded or synthetic sand from the smooth mold surface. ஸோ மோல்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நம்ம எந்த ஷேப் வேணுமோ அதை தான் வந்து மோல்டு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சிலிக்கா பேஸ்ட் மெட்டீரியலால் மோஸ்ட்லி உருவாயிருக்கும். ஸோ the mold surface has two parts. One is scope upper half and the drag வந்து lower half, used to mass production in industries units such as automotive metal casting parts like engine blocks, cylinder heads, crankshaft அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சாண்ட் காஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து உருவாக்க முடியும். ஸோ இதான் வந்து சாண்ட் காஸ்டிங்கோடைய ஸ்ட்ரக்சர். கீழே இருக்கிற பார்ட் வந்து ட்ராக்னும், மேலே இருக்கிறது வந்து கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோப் அண்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து கேவிட்டி. இந்த ஷேப்புக்கு தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேட்டர்ன் மூலயமா நம்ம வந்து மோல்டு ப்ரிப்பேர் பண்ணி அது மூலயமா உருவாக்கப்பட்ட கேவிட்டி. ஸோ இந்த ரைசர் அப்படின்றது எதுக்கு இருக்குனாக்கா இதுதான் வந்து ரன்னர் அப்படின்னு சொல்லுவோம். ரன்னர், ரைசர். ஸோ ரன்னர் மூலயமா நம்ம வந்து உருகின மெட்டலை வந்து ஊற்றும் போது இதில் ஏதாவது கேவிட்டியில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது உள்ளே லாக் ஆகிடும். ஸோ அந்த ரைசர் அப்படின்றது வந்து எக்ஸஸாக ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஊற்றும் போது அதில் இருக்கிற கேவிட்டி இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த ரைசர் மூலயமா எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷனில் மேலே வந்துடும். ஸோ பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ரைசர்லேயே ஒரு கேவிட்டி மாதிரி உருவாயிடும். ஸோ இது நமக்கு வந்து தேவையில்லாத பகுதி, எக்ஸஸ் தான். ஸோ நம்ம வந்து எஜெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கிறதுக்கு தான் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னாக்கா ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பென்சிவ் இன் டேர்ம் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட், எஸ்பெஷலி லோ இன் வால்யூம் ப்ரொடக்ஷன், ஃபேப்ரிகேஷன் ஆஃப் லார்ஜ் காம்பனன்ட். பெரிய காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து லோ வால்யூமில் நம்ம சப்ளை பண்ணோம்னாக்கா இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். கேஸ்டிங் போத் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் அலாய்ஸ், ரீசைக்ளிங் எபிலிட்டி இருக்குது. ப்ராசஸிங் ஆஃப் மெட்டல் வித் ஹை மெல்டிங் டெம்பரேச்சர் சச் அஸ் ஸ்டீல் அண்ட் டைட்டானியம். ஸோ இந்த மெட்டல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி நம்ம வந்து கேஸ்டிங் கேரி அவுட் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா லோ டிகிரிஸ் ஆஃப் அக்யூரசி அஸ் கம்பேர்ட் டு அல்டர்னேட் மெத்தட். ஸோ டிஃபிகல்ட் டு யூஸ் திஸ் மெத்தட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் வித் ப்ரீ டிட்டர்மைன் சைஸ் அண்ட் வெயிட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதை நம்ம வந்து ப்ரீ டிட்டர்மைண்டாக அதனுடைய சைஸையும் வெயிட்டையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து உருவாக்க முடியாது. The process yields product with a rough surface finish. Surface finish அப்படின்றப்போ நமக்கு வந்து ஸ்மூத்தாக வராது, இது வந்து ரொம்ப சொரன்னு வரும். பிகாஸ் நம்ம வந்து சாண்ட்ன்ற மண் யூஸ் பண்ணுறதால அதோடைய சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபைனான சர்ஃபேஸ்லாம் நம்ம வந்து உருவாக்க முடியாது. செகண்ட் ஒன் வந்து கிராவிட்டி டை கேஸ்டிங். ஸோ இது பார்த்தோன்னாக்கா த டைரக்ட் போரிங் ஆஃப் மோல்டன் மெட்டல் இன்டு த மோல்டு கேவிட்டி டேக்ஸ் பிளேஸ் அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஊற்றுற மெட்டல் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் அது வந்து ஃபில் ஆகுது. ஸோ அதை தான் வந்து கிராவிட்டி டை கேஸ்டிங் சொல்கிறோம். த மோல்டன் மெட்டல் இஸ் தென் allowed to cool and solidifies. Casting of material like lead, zinc, aluminium and magnesium alloys, certain bronzes and cast iron. இந்த மெட்டல் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மெத்தடில் கிராவிட்டி டை கேஸ்டிங் மெத்தடில் வந்து கேஸ்டிங் பண்ண முடியும். So uses reusable molds of metal like steel, graphite, etc. So இந்த மோல்டு எல்லாமே வந்து reusable mold. இது எதனால மேட் ஆயிருக்குன்னு பார்த்தாக்கா ஸ்டீல் அண்ட் கிராஃபைட் இதனால வந்து மேட் ஆகிட்டு இருக்கும். So this type of casting manufactured parts like gear housing, pipe fitting, wheels, engine pistons இது எல்லாமே உருவாக்குறதுக்கு gravity die casting மூலமா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். So the process has a higher casting rate than sand casting but higher in cost due to expensive metal molds. ஸோ இது வந்து சாண்ட் காஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஏன் எக்ஸ்பென்சிவாக இருக்குனாக்கா அதில் வந்து சாண்டை வந்து மோல்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம மெட்டல் யூஸ் பண்ணுறதால அந்த மெட்டல் காஸ்ட் வந்து அதிகம். ஸோ அதனால் அதை விட இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்ம உருவாக்கக்கூடிய அந்த பேட்டர்னுடைய கேவிட்டி வந்து இருக்கும். ஸோ அந்த கேவிட்டியில் மூலயமா நம்ம வந்து மோல்டன் மெட்டலை ஃபீட் பண்ணி அதை வந்து நம்ம சொலிடிஃபை பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்தோம்னாக்கா ப்ரொவைட்ஸ் பெட்டர் சர்ஃபேஸ் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டியூ டு ரேபிட் சொலிடிஃபிகேஷன். ஸோ கேஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் ஹாவ் ஹையர் ப்ரிசிஷன் அண்ட் டைட் டாலரன்ஸ். ரீயூசபிள் மோல்ட்ஸ் சேவ் டைம் அண்ட் increase productivity which reduce production cost. ஸோ ரீயூசபிள் மோல்டு யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து மோல்டு செய்யறதுக்கான டைம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். த ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸ் பெட்டர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரொடியூஸ் தின் வால்டு ப்ராடக்ட்ஸ்.
ஸோ நம்ம வந்து மைனூட்டான ப்ராடக்ட்ஸையுமே தின் வால் சர்ஃபேஸுமே நம்ம வந்து இந்த ப்ராசஸ் மூலயமா நம்ம வந்து உருவாக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னாக்கா கேஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் டிஃபிகல்ட். ஸோ காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட் வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து உருவாக்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் மோல்ட் ஆர் ஹையர் பிகாஸ் நம்ம மோல்டு எல்லாமே வந்து மெட்டல் அப்படிங்கிறதால அந்த மெட்டலுடைய காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ப்ராசஸோடைய காஸ்ட்டுமே வந்து அதிகமாகும். At times the ejection mechanism to remove the casting from the mold forms a dent in a product. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து மோல்டு வந்து மெட்டல் அப்படிங்கிறதால நம்ம உருவாக்க போகிற ப்ராடக்ட் மெட்டல் அப்படிங்கிறதால நம்ம அதை எஜெக்ட் பண்ணும்போது நம்ம உருவாக்குற ப்ராடக்ட்டில் வந்து டென்ட் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து கிராவிட்டி டை கேஸ்டிங்குடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். தேர்ட் பார்த்தோம்னாக்கா ப்ரெஷர் டை கேஸ்டிங். ஸோ இந்த நேம்லேயே இருக்குது ப்ரெஷர் டை கேஸ்டிங். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரெஷரை அப்ளை பண்ணி தான் கேஸ்டிங் ப்ராசஸை வந்து கேரி அவுட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து சொல்லுது ப்ரெஷர் டை கேஸ்டிங். ஸோ ஹை ப்ரெஷர் இன்ஜெக்ஷன் ஆஃப் molten metal into the metal mold. The molten metal is then solidified rapidly to produce the required product. Extension of casting and finishing takes place. Remove any excess material. அதாவது ப்ரெஷரை வந்து அதிகமாக நம்ம அப்ளை பண்ணி அது மூலயமா இன்ஜெக்ஷன் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராசஸை வந்து கேரி அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லுது. ஸோ இதுதான் வந்து நம்ம உருவாக்க போகிற ப்ராடக்டோடைய கேவிட்டி. ஒன் சைடு வந்து ஃபிக்ஸ்டு டை, இன்னொரு சைடு வந்து மூவபிள் டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு டை ஹாஃப் அப்படின்றது வந்து இது வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்கும் பர்மனெண்ட்டாக. மூவபிள் டை ஹாஃப் அப்படின்றது வந்து இது வந்து மூவபிள், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரெண்டு டைப்பில் இருக்கும். ஸோ நமக்கு இந்த வழியாக வர இந்த நாசல் மூலயமா நமக்கு தான் வந்து சேம்பரில் போய் ரீச் ஆகும். ஸோ அந்த சேம்பர்லேருந்து நமக்கு வந்து மோல்டன் மெட்டல் வந்து நமக்கு பிளஞ்சர் மூலயமா ப்ரெஷர் கொடுத்து அந்த ஹை ப்ரெஷர் மூலயமா நமக்கு மோல்டன் மெட்டல் வந்து இது உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணப்படும். ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த மூவபிள் ஹாஃப் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபுல் கேவிட்டி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம பிளஞ்சர் மூலயமா நம்ம வந்து மோல்டன் மெட்டலை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது அது அந்த கேவிட்டி உள்ள ஃபுல்லாக நமக்கு வந்து ஃபில் ஆகிட்டு ஃபில் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சொலிடிஃபை ஆகி நமக்கு தேவையான காம்பனன்ட் வந்து தேவையான ஷேப்பில் நமக்கு வந்து அவுட்புட் ஆக கிடைக்கும். இதுதான் வந்து ப்ரெஷர் டை கேஸ்டிங். ஸோ ரெண்டு டைப் இருக்குது, ஹை ப்ரெஷர் டை கேஸ்டிங், லோ ப்ரெஷர் டை கேஸ்டிங் சொல்லிட்டு இருக்கு. ஹை ப்ரெஷர் டை கேஸ்டிங் அப்படின்னாக்கா மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஜியோமெட்ரிக்ஸ் தட் ரிக்வயர்ட் ஹை ப்ரிசிஷன் ஃபார் லார்ஜ் அண்ட் சிம்பிள் பார்ட் ப்ரொஜெக்ஷன். ஸோ நம்ம வந்து லார்ஜ் காம்பனன்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்றப்போ நம்ம ஹை ப்ரெஷர் டை கேஸ்டிங் யூஸ் பண்ணி எஃபிஷியண்டாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். லோ ப்ரெஷர் டை கேஸ்டிங் இஸ் எ ப்ரிஃபரபிள் கேஸ்டிங் ப்ராசஸ், அவ்வளோதான் அது. ஸோ நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் சச் அஸ் ஜிங்க், டின்னு, காப்பர் அண்ட் அலுமினியம் ஆர் injected into reusable mold coated with a lubricant at high pressure. ஸோ இங்கே மெட்டல் பார்த்தோன்னாக்கா ஜிங்க்கு, டின்னு, காப்பரு, அலுமினியம் இந்த மெட்டல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ரெஷர் டை கேஸ்டிங் வந்து கேரி அவுட் பண்ணி நமக்கான அவுட்புட் வந்து எடுக்கும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா ஹை ப்ரிசிஷன் அண்ட் டைமென்ஷனல் டாலரன்ஸ். ப்ரிசிஷன் வந்து அதிகமாக இருக்கும், டாலரன்ஸுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ ஹை எஃபிஷியன்சி அண்ட் குட் ப்ராடக்ட் ப்ராடக்டுடைய குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ப்ரிசிஷன் அக்யூரசி கரெக்டாக இருக்கும் அப்படின்றதால இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெடியூஸ்டு நீட் ஃபார் போஸ்ட் கேஸ்டிங் மெஷினிங். ஸோ போஸ்ட் கேஸ்டிங் மெஷினிங் அப்படின்றது வந்து கேஸ்டிங் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு மேலே பண்ணக்கூடிய மெஷினிங் ப்ராசஸ் எல்லாமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னாக்கா கம்மியாகும். ஸோ ரேபிட் கூலிங் ஆஃப் மோல்டன் மெட்டல் பெர்டைனிங் டு ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் ரேட். ஸோ நம்ம இதை வந்து ரேப்பிடாக சீக்கிரமாக சடனாக கூல் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ப்ராசஸ் கேன் ரன் ஃபார் லாங்கர் ஹவர்ஸ் வித்தவுட் நீட் டு ரீப்ளேஸ் த டை. ஸோ இது எல்லாமே வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதுனாக்கா ரிலேட்டிவ்லி ஹை டூல் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். லிமிட்டட் டு நான் ஃபெரஸ் மெட்டல். ஸோ நான் ஃபெரஸ் மெட்டல் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. அதில் வந்து சம் லிமிட்டட் மெட்டல்ஸ் மட்டும்தான், சம் லிமிட்டட் நான் ஃபெரஸ் தான் நம்ம வந்து இது ப்ராசஸ் பண்ண முடியும். டிஃபிகல்ட் டு என்ஷூர் த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், தேர்ஃபோர் இட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ். கம்ப்ளீட் செட்டப் ரெக்வயர்ஸ் எ லார்ஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து லார்ஜ் லெவலில் தேவைப்படும். ஸோ இதான் வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். ஸோ இது இன்னொரு பேர் வந்து லாஸ்ட் வேக்ஸ் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா வேக்ஸ் பேட்டர்ன் வித் ரெஃப்ராக்டரி மெட்டீரியல் அண்ட் எ பைண்டிங் ஏஜென்ட் டு ஷேப் எ டிஸ்போசல் ceramic mold, and then molten metal is poured into the mold to make metal casting. An expensive
and labor intensive process used for mass production or in complex casting to produce metal casting products ranging from இதில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னாக்கா gears, bicycle trunks, moto parts and spare parts in blasting machines. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் மூலயமா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி உருவாக்க முடியும். ஸோ இதில் வந்து வேக்ஸ் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறாங்க. வேக்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி அது மூலயமா வந்து அவங்க வந்து கேவிட்டி மூலயமா மோல்டன் மெட்டலில் உருக்கி ஊற்றும் பொழுது அந்த உருக்கி ஊற்றுனது மூலயமா நமக்கு வந்து சொலிஃபை ஆகி நமக்கு தேவையான டிசைர்ட் ஷேப்பில் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். ஸோ அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா இட் கேன் ப்ரொடியூஸ் பார்ட் வித் தின் வால்ஸ், மோர் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஹை சர்ஃபேஸ் குவாலிட்டி. ஸோ தின் வால்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுமே நம்ம வந்து இதில் உருவாக்க முடியும். ரெடியூசஸ் த நீட் ஃபார் போஸ்ட் கேஸ்டிங் மெஷினிங். ஸோ இதில் வந்து கேஸ்டிங் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மெஷினிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து குறையும். கேன் கேஸ்ட் ஹார்டு டு மெல்ட் அலாய் சச் அஸ் ஸ்டெயின்லெஸ் thin steel etc. ஸோ இதில் வந்து இந்த மெட்டல்ஸை யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். டியூ டு பிரேக்கிங் அவே ஆஃப் த ஷெல் மோல்ட் இட் அலோஸ் ஃபார் கேஸ்டிங் வித் 90 டிகிரி ஆங்கிள்ஸ். ஸோ 90 டிகிரி ஆங்கிள்ஸில் நம்ம அது வந்து ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஹை டைமென்ஷனல் அக்யூரசி இன் ப்ராடக்ட்ஸ், ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் in the mold. இது எல்லாமே வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா requires labor for use, production cycle is longer, higher manufacturing cost of mold, new die required for the creation of wax pattern for each casting cycle. ஸோ ஒரு casting சைக்கிளுக்குமே நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து தேவைப்படும். ஸோ அதான் இதில் இருக்கக்கூடிய மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோன்னாக்கா பிளாஸ்டர் கேஸ்டிங். எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா மோல்ட் இஸ் மேட் ஆஃப் மிக்சர் கால்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோல்டில் இருக்கிற எல்லா மிக்சரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும் அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் பிளாஸ்டர். இதுக்கு வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹீட் கெப்பாசிட்டியுமே வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்றதால இட் கூல்ஸ் த மெட்டல் ஸ்லோலி டு அட்டைனிங் ஹை அக்யூரசி. ஸோ இது அப்படி இருக்கிறதால மெட்டலை வந்து ஸ்லோவாக கூல் பண்ண வைக்கிறதால அந்த மெட்டலுடைய அக்யூரசி வந்து அதிகமாகும். இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹை டெம்பரேச்சர் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து இது சூட்டபிளான மெத்தட் கிடையாது. இந்த மெத்தடில் பார்த்தோன்னாக்கா ஸ்மால் கேஸ்டிங் ஆஃப் 30 கிராம்லேருந்து ஹை கேஸ்டிங் ஆஃப் 45 கிலோகிராம் வரைக்கும் பிளாஸ்டர் மோல்ட் கேஸ்டிங் ப்ராசஸ் மூலயமா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை உருவாக்க முடியும். அதாவது மினிமமாக 30 கிராம்ஸ்லேருந்து மேக்ஸிமமாக 45 கிலோகிராம் வரைக்கும் அந்த வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து இந்த மெத்தட் மூலயமா நம்ம உருவாக்கலாம். கேஸ்ட் காம்பனன்ட்ஸ் திக்னஸ் ஆஃப் 1 mm மேட் பை திஸ் ப்ராசஸ். ஸோ மினிமமாக அதனுடைய திக்னஸ் வந்து 1 mm வரைக்கும் நம்ம வந்து ஹை அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணி அது மூலயமா நம்ம கேஸ்டிங் பண்ணி ப்ராடக்ட் வந்து அவுட்புட் எடுக்கலாம். இதான் வந்து பிளாஸ்டர் கேஸ்ட். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ், ஸோ கிரேட்டர் டைமென்ஷனல் அக்யூரசி தென் சாண்ட் கேஸ்டிங், த எபிலிட்டி டு கேஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஷேப் வித் தின் வால்ஸ். ஸோ இதில் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் நிறையா இருக்கும். சாண்ட் கேஸ்டிங்கை விட இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஷேப் வந்து உருவாக்குறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா த ப்ராசஸ் டென்ஸ் டு பி மோர் எக்ஸ்பென்சிவ் தென் மோஸ்ட் கேஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ், லிமிட்டட் அப்ளிகேஷன் டு அலுமினியம் அண்ட் காப்பர் பேஸ்ட் அலாய்ஸ். ஸோ இது வந்து மோர் எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ். ஸோ காப்பர் இல்லை அலுமினியம் அண்ட் காப்பர் பேஸ்ட் அலாய்ஸ்க்கெலாம் வந்து இது வந்து லிமிட்டடான ஒரு மெத்தட். ஸோ மே ரெக்வயர் ஃப்ரீக்வெண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த பிளாஸ்டர் மோல்டிங் மெட்டீரியல், நான் சூட்டபிள் ஃபார் ஹை மெல்டிங் மெட்டீரியல்ஸ், லாங்கர் கூலிங் டைம், எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் ரேட்ஸ். ஸோ இது கூலிங் டைம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும், ப்ரொடக்ஷன் ரேட்டுமே வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அன்ஸ்டேபிள் மெட்டீரியல் ஆஸ் கம்பேர்ட் டு சாண்ட் விச் கேன் அஃபெக்ட் த கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ இதான் இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். சிக்ஸ்த் ஸ்டெப் பார்த்தோன்னாக்கா சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங். இதை வந்து ரோட்டோ கேஸ்டிங் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு பேரில் நம்ம வந்து சொல்லுவோம். எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா எ ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் சிலிண்ட்ரிக்கல் பார்ட்ஸ் வித் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்.
The molten metal is poured into the preheated spinning die. The centrifugal forces helps to distribute the molten metal within the die at high pressure. ஸோ நமக்கு வந்து எந்த கேவிட்டியில் நமக்கு வேணுமோ அது வந்து இந்த கேவிட்டியோட ஷேப் வந்து உருவாகிருக்கும். ஸோ நம்ம எந்த மெட்டல் வந்து வேணுமோ அதை நம்ம வந்து உருக்கி ஸோ அந்த மெட்டீரியலை வந்து நம்ம வந்து இது மேலே வந்து இதில் உள்ளே வந்து போர் பண்ணும்போது அதை சென்டராக நம்ம போர் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்பின்னிங் டை அதில் நம்ம ஊற்றும்போது அந்த டை என்ன பண்ணுனாக்கா அது வந்து சுற்றும். ரோட்டரி மோஷன் வந்து கண்டினியூஸாக நடக்கும். ஸோ அப்படி சுற்றும் போது என்ன ஆகுதுனாக்கா நம்ம சென்டராக ஊற்றிட்டு அதில் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சுற்றும் போது அந்த மோல்டன் மெட்டல் எல்லாமே அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் போயிட்டு டெபாசிட் ஆகும். ஸோ அது எந்த அளவுக்கு சுற்றி எந்த அளவுக்கு டெபாசிட் ஆகுதோ அந்த மாதிரியான ப்ரொஃபைல் நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். இதுதான் வந்து சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா சென்டராக நம்ம ஊற்றிட்டு இதை சுற்றும் போது என்ன ஆகுதுனாக்கா அதை அப்படியே பட்டு சைடில் போயிட்டு சைடில் வந்து அதோடைய சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இதுவே நம்ம வந்து 90 டிகிரியில் நம்ம ஊற்றிட்டு அதை வந்து ஹரிசாண்டலாக சுற்றும் போது என்ன ஆகுதுனாக்கா ஹரிசாண்டல் சைடு ரெண்டு சைடுமே இந்த ரெட் கலர் சர்ஃபேஸ் வந்து உருவாகுது. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே வந்து சென்டராக நம்ம அதை ஊற்றிட்டு அதை நம்ம சுற்றும் போது அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து ஈவனாக போயிட்டு அது அந்த இடத்துல அப்ளை ஆகிறதால நமக்கு அந்த மெட்டீரியலுமே வந்து ஈவனாக வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ப்ரொடியூசஸ் ரொட்டேஷனல் ஷேப்ஸ் லைக் சிலிண்டர், புஷ் கியரிங்ஸ், கிளட்ச் பிளேட்டு, பிஸ்டன் ரிங் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் லைனர் இது எல்லாத்தையுமே வந்து ஈவனாக இருக்கக்கூடிய ரொட்டேஷனல் ஷேப்பில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் மூலிமா நம்ம வந்து உருவாக்க முடியும். ஸோ இது வந்து ரெடியூசிங் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ளோ ஹோல்ஸ், ஷ்ரிங்கேஜ் அண்ட் கேஸ் பாக்கெட்ஸ். இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் மெட்டல் அலாய்ஸ். ஸோ இதில் வந்து அதனுடைய டிஃபெக்ட்ஸ் ஆனால் ப்ளோ ஹோல்ஸு, ஷ்ரிங்கேஜ், கேஸ் பாக்கெட் இது எல்லாமே வர்றதுலேருந்து நம்ம வந்து தடுக்கலாம். பட் வந்து எல்லா டைப் ஆஃப் மெட்டல் அலாய்க்கும் இந்த மெத்தட் வந்து சூட்டபிள். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா improved process yields and reduces wastage. Casting has high density and almost no defects. ஸோ இதில் வந்து டிஃபெக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ the process is convenient to manufacture a barrel and sleeve composite metal castings. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேரல் எல்லாமே இந்த மாதிரியான மெத்தடில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைலில் இருக்கிறது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது, ஈவனாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி உருவாக்குறாங்க. நோ ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் கேட்ஸ் அண்ட் ரைசர்ஸ். ஸோ இதுக்கு நமக்கு வந்து கேட்டு ரைசர் வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம அந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலியமாகவே அது வந்து எல்லா இடத்துக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே போயிடும் அப்படின்றதால இதுக்கு நம்ம வந்து ரன்னர், கேட்ஸு, ரைசர் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் ரிக்வயர்ஸ் ஹை இன்வெஸ்ட்மெண்ட், ரெக்வயர்ட் ஆஃப் ஸ்கில்டு லேபர்ஸ் தேவைப்படுவாங்க, ஸ்பெசிஃபிக் ஷேப்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாமே இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். 7th ஒன் பார்த்தோன்னாக்கா லாஸ்ட் ஃபோம் கேஸ்டிங். ஸோ இட் யூசஸ் ஃபோம் ஃபார் த பேட்டர்ன் இன்ஸ்டீட் ஆஃப் வேக்ஸ். ஸோ இதுவுமே வந்து வேக்ஸ் கேஸ்டிங் மாதிரியே தான். அதில் வேக்ஸுக்கு பதிலாக இதில் வந்து ஃபோம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. த பேட்டர்ன் இஸ் ஃபார்ம்டு கோட்டிங் வித் எ ரெஃப்ராக்டரி செராமிக் டேக்ஸ் பிளேஸ் பை ட்ராப்பிங், கோட்டிங், ஸ்ப்ரேயிங் ஆர் ப்ரஷிங். ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா நம்ம வந்து கேவிட்டி கிரியேட் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து கேஸ்டிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ த molten metal is poured into the mold to form the desired products. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா பேட்டர்ன் மோல்டிங், அடுத்து வந்து கிளஸ்டர் அசம்பிளி, தென் வந்து கோட்டிங், அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் சாண்ட், அடுத்து வந்து கேஸ்டிங் ப்ராசஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஷேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணுறாங்க. ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இதான் லாஸ்ட் ஃபோம் கேஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து எந்தெந்த மெட்டீரியலாக நம்ம கேஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னாக்கா கேஸ்ட் மெட்டீரியல்ஸ் லைக் அலாய் ஸ்டீல்ஸ், கார்பன் ஸ்டீல்ஸ், அலாய், கேஸ்ட் அயன், ஃபெரஸ் அலாய் இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேஸ்டிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இந்த மெத்தடில் வந்து கேஸ்டிங் பண்ணி உருவாக்கலாம்னாக்கா ப்ராடக்ட்ஸ் லைக் பம்ப் ஹவுசிங், ஃபயர் ஹைட்ரண்ட், வால்வ்ஸ் அண்ட் ஃபிட்டிங் ஆர் மேட் த்ரூ த லாஸ்ட் ஃபோம் கேஸ்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா நம்ம வந்து பம்ப் ஹவுசிங், ஃபயர் ஹைட்ரண்ட், வால்வ்ஸ் அண்ட் ஃபிட்டிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து லாஸ்ட் ஃபோம் கேஸ்டிங். ஸோ அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா ஹை ப்ரிசிஷன் கேஸ்டிங். ஸோ ப்ரிசிஷன் அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கும்போது அதனோட டைமென்ஷன் எல்லாமே மோர் ஆர்லெஸ் ஒரே அவுட்புட் ரேஞ்சிலேயே நமக்கு வரும். அது பேர் தான் வந்து ப்ரிசிஷன். இட் அலோஸ் ஃப்ளெக்சிபிள் டிசைன், க்ளீன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும்.
ஸோ எக்கனாமிக் ஃபார் ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன். நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதால ஹை வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா ஹை பேட்டர்ன் காஸ்ட் ஃபார் லோ வால்யூம் ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு நம்ம செலவு பண்ணுற காசு, பேட்டர்னுக்கு ஆகிற காசு வந்து ப்ரொடக்ஷன் ஆகிற ரேஞ்சை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லோ ஸ்ட்ரென்த் காசஸ் டிஸ்டார்ஷன் ஆர் டேமேஜ் ஆஃப் த பேட்டர்ன். அதோடைய ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சுனாக்கா பேட்டர்ன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெனி ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் லாங்கர் டெலிவரி டைம். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கும் டெலிவரி டைமையுமே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதான் இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து வேக்கம் கேஸ்டிங். வேக்கம் கேஸ்டிங் அப்படின்றது அதோடைய பேர்லேயே இருக்குது. ஒரு வேக்கம் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அந்த வேக்கம் மூலயமா கேஸ்டிங் ப்ராசஸை நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறது தான் வந்து வேக்கம் கேஸ்டிங். எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் அக்வர்ஸ் அண்டர் வேக்கம் ப்ரெஷர் ஆஃப் 100 bar ஆர் லெஸ் டு எக்ஸாஸ்ட் கேஸ் ஃப்ரம் த மோல்ட் கேவிட்டி. 100 bar வரைக்கும் நம்ம ப்ரெஷரை யூஸ் பண்ணி அது மூலயமா அந்த வேக்கம் கிரியேட் பண்ணி அதை சக் பண்ணி இருக்கிறது மூலயமா அது கூட கான்டாக்டில் இருக்கிற அந்த மோல்டன் மெட்டல் அந்த ரீஜன் வந்து இது கூட கான்டாக்டில் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஏரியா தான் வந்து வேக்கம் அவுட்லெட். ஸோ இது மூலிமா நம்ம இந்த கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய வேக்கமை வந்து நம்ம வந்து வெளியே எடுக்கும்போது இது மூலயமா கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த சாம்பரில் இருக்கக்கூடிய மோல்டன் மெட்டல் இருக்கிறது வந்து உள்ளே வந்து சக் பண்ணப்படும். சக் பண்ணப்படும்போது அதனுடைய எந்தெந்த இடத்துலலாம் வந்து வேக்கம் இருந்துச்சோ அந்த இருக்கிற எல்லா வேக்கமும் வெளியானதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகி அந்த இடத்துல இந்த மோல்டன் மெட்டல் வந்து அந்த ஏரியாவை வந்து ஃபில் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அப்படி ஃபுல்லாக ஷேப் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சொலிடிஃபை பண்ணுறோம். சொலிடிஃபை பண்ணதுக்கப்புறமா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து சாலிடாக வந்து கிரியேட் ஆகும். சாலிடாக ஆனதுக்கப்புறமா நம்ம அதை எஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபினிஷிங் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபர்தருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோல்டன் மெட்டல் இஸ் poured into the mold cavity inside vacuum chamber in order to eliminate bubbles and air pockets. The metal is cured in heating chamber and removed from the mold. ஸோ அந்த மெட்டல் வந்து அந்த சேம்பர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ப்ராசஸ். இந்த ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெரைன், டெலிகம்யூனிகேஷன் இந்த ப்ராசஸ்க்குள்ள உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வேக்கம் கேஸ்டிங் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமாக நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். காம்பனன்ட்ஸ் ஃபேப்ரிகேட்டட் பை திஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்ட்ரக்சரல் சேசிஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் பாடி பார்ட்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வேக்கம் கேஸ்டிங் ப்ராசஸ் மூலயமா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கேரி அவுட் பண்ணி உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து வேக்கம் கேஸ்டிங். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா ரெடியூஸ் போரோசிட்டி, இம்ப்ரூவ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சர்ஃபேஸ் குவாலிட்டி ஆஃப் டை கேஸ்டிங், production of thin walled products, welding and heat treatment of product is possible. Suitable for low volume production க்கு வந்து suitable இருக்கும். No requirement of expensive hard tool finishing. So diminishes air pockets and bubbles at early stages. So இது எல்லாமே இதனுடைய advantages. Disadvantages பார்த்தோன்னாக்கா high tooling cost. Tooling cost வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். The mold used in the process has short life. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய மோல்டுடைய லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பொட்டென்ஷியல் ஹாலோனஸ் இஷ்யூ. ஸோ இது எல்லாமே இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் 9th பார்த்தோம்னாக்கா ஸ்குவீசிங் கேஸ்டிங். இதை வந்து லிக்யூட் ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது வந்து கேஸ்டிங் ப்ராசஸ் தான். So hybrid metal forming process that merges permanent mold casting and die forging in a single step. ஸோ இதில் வந்து நம்ம கேஸ்டிங்கும் நடக்குது, ஃபோர்ஜிங்கும் வந்து ரெண்டும் கம்பைன் ஆன மாதிரி நடக்கிறதால இது வந்து கேஸ்டிங்லேயும் வரும், ஃபோர்ஜிங்லேயும் வரும். ஸோ specific amount of molten metal alloy in injection into a die and pressure is applied to shape it. Then the metal is heated over melting temperature and extracted from the die. Safety critical part in automotive systems like space frame joints, aluminum front steering knuckles, chassis frames, brackets or nodes. இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம வந்து உருவாக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா இதுதான் வந்து அதனுடைய பேராமீட்டர்ஸ். இந்த கீழே இருக்கிற ஷேப் தான் வந்து கேவிட்டி. ஸோ இந்த ஷேப்பில் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து உருவாக்க போகிறோம்.
இங்கே லாஸ்ட்டாக நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து எஜெக்டர் பின்னு, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து கேவிட்டி, இது மேலே இருக்கிற ப்ரொஃபைல் தான் வந்து டை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மோல்ட் மெட்டலை வந்து ஃபஸ்ட்டு உருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து போர் மோல்டன் மெட்டல் இன்டு டை. ஸோ நம்ம இந்த டையில் வந்து உருக்கி வச்சிருக்கிற மெட்டலை வந்து இதில் வந்து போர் பண்ணுறாங்க, ஊற்றுனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ளோஸ் டை அண்ட் அப்ளை ப்ரெஷர். ஸோ மேலே இருக்கிற டையை வந்து கீழே வந்து அழுத்தும் பொழுது அதில் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஹாலோ ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மோல்டன் மெட்டல் வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணுது. ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தோன்னாக்கா எஜெக்ட், ஸ்குவீஸ், கேஸ்டிங், சார்ஜ், மெல்ட், ஸ்டாப், ரிப்பீட் சைக்கிள். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் அந்த எஜெக்டர் பின் மூலயமா நம்ம அந்த உருவான ப்ராடக்ட் வந்து லிக்யூடில் இருந்தது வந்து சொலிடிஃபை ஆனதுக்கப்புறமா அந்த ப்ராடக்டை லைட்டாக அதை ஹீட் பண்ணும்போது அதோடைய அவுட்டர் எல்லாமே லைட்டாக ஹீட் ஆகும். ஸோ அப்போ அதோடைய டைக்கும் அந்த மெட்டீரியலுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு கேப் கிடைக்கும். ஸோ அது மூலயமா நம்ம வந்து அந்த எஜெக்டர் பின்னை வச்சு நம்ம எஜெக்ட் பண்ணி நம்ம அதை வந்து ஃபினிஷிங் கேஸ்டிங் ப்ராடக்ட்டை நம்ம வந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ இதான் வந்து இந்த ஸ்குவீஸ் கேஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு. ஸோ இது எடுத்ததுக்கப்புறமா திரும்ப அதை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அடுத்த ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கான சைக்கிள் ப்ராசஸ் வந்து அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னாக்கா அட்வான்டேஜஸ் வந்து எலிமினேட்ஸ் இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் லைக் போர்ஸ், ஷ்ரிங்கேஜ் ஹோல்ஸ் அண்ட் ஷ்ரிங்கேஜ் போரோசிட்டி. லோ சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இட் கேன் ப்ரிவெண்ட் கேஸ்டிங் கிராக்ஸ் வந்து இதில் வந்து அந்தளவுக்கு வராது. ஹை ஸ்ட்ரென்த் காம்பனன்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நோ வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம அதை உருக்கி ஊற்றும் போதே இந்த மெட்டீரியல் வந்து இவ்வளோ குவான்டிட்டியில் தான் இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரீடிட்டர்மைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் மெஷர் பண்ணி நம்ம அதை வந்து உள்ளே வந்து ஊற்றுவாங்க. ஸோ அப்படின்றப்போ மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. அது ஊற்றுற எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ரிஜெக்ஷனுக்கும் ரொம்ப கம்மி. அது மூலயமா எக்ஸஸாக ரிமூவ் பண்ணுற அந்த வேஸ்டேஜுக்குமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னாக்கா லெஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் பார்ட் ஜியோமெட்ரி, லோ ப்ரொடக்டிவிட்டி, ஹை மெஷினிங் ரெக்குயர்மெண்ட். மெஷினிங் வந்து ரொம்ப ஹையாக தேவைப்படும். ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப லோவாக இருக்கும். requires accurate controlling, slowing down overall process. கண்ட்ரோலிங் அப்படின்றது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தேவைப்படும். ஸ்லோயிங் டவுன் டு ஓவரால் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதான் வந்து இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் கேஸ்டிங் அப்படின்றது வந்து molten metal is poured at a calculated rate in a water cooled open ended mold that allows a surface of solid metal to form on the liquid metal in the center. Metal solidification happens from the outside. After this process finishes, strands of metal can be continuously extracted from the mold. Predetermined length of the product can cut off by mechanical shears or traveling oxyacetylene torches. ஸோ இதில் வந்து மற்ற ப்ராசஸ் மாதிரி இல்லாமல் இதில் என்ன இருக்குனாக்கா மோல்டன் ஸ்டீல், அதாவது மோல்டன் மெட்டல் வந்து மேலே வந்து ஒரு தொட்டி மாதிரி ஒரு இதில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இன்ஜெக்ட் ஆகிட்டு அந்த மோல்டு வந்து உள்ளே வந்து நமக்கு வந்து போர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னாக்கா நம்ம எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்றத நம்ம வந்து முன்னாடியே ப்ரீடிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஷேப்பில் வேணும், அந்த சைஸில் வேணும் அப்படின்றப்போ அதுக்கான வால்யூம் எவ்வளோ ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணி அந்த வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஷ்ரிங்கேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டென்சிட்டி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஸோ நமக்கு இந்த டைமென்ஷனில் வந்து ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்னாக்கா ஸோ இதனுடைய ஃபுல்லாக இதுக்கு வந்து எவ்வளோ மெட்டல் தேவைப்படும் இந்த ஷேப்பில் டைமென்ஷன் வர்றதுக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ணி அந்த கேல்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து மெட்டல் வந்து அங்கே வந்து ட்ராப் ஆகும். ஸோ அப்படி ட்ராப் ஆகுறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு அந்த ஃபார்ம் ஆகிறது கரெக்டாக இருக்குதா அப்படின்றது வந்து நமக்கு வந்து டார்ச், ஆக்சிஅசிட்டிலின் டார்ச்சஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அது நமக்கு ரெக்வயர்டு டைமென்ஷனலில் நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து மெக்கானிக்கல் ஷியர்ஸ் அப்படின்றது வந்து அதனுடைய லென்த் எந்த லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரெகுலர் ப்ரொஃபைலாக கிடைக்குது. ஸோ மெட்டல் ப்ரொஃபைல்ஸ் வித் எ கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷன் லைக் ஸ்டீல் பார்ஸ். ஸோ நம்ம இந்த ப்ராசஸில் நம்ம எந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து எடுக்க முடியும் அப்படின்னாக்கா அதனுடைய கிராஸ் செக்ஷன் வந்து ஈவனாக ஒரே மாதிரி த்ரூ த லென்த் வருது அப்படின்றப்போ அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு எல்லாமே நம்ம இந்த ப்ராசஸை யூஸ் பண்ண முடியும்.
எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ஸ்டீல் பார்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த டைமென்ஷனல் கிராஸ் செக்ஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அவுட்புட் எடுக்கலாம். The vertical cast creates semi-continuous casting like billets, ingots, bars. ஸோ இந்த மாதிரியான ஷேப் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூஸ் கேஸ்டிங் மூலமா நம்ம வந்து கேரி அவுட் பண்ணி நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஷேப்பில் நம்ம வந்து அவுட்புட் எடுக்கலாம். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னாக்கா diverse size range of casting products varying from a few millimeters thickness strip to large billet and slabs. ஸோ சின்ன டைமென்ஷன்ல இருந்து பெரிய டைமென்ஷன் வரைக்கும் நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். லோவர் காஸ்ட் டியூ டு கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனால காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ லோவர் மெட்டீரியல் வேஸ்டேஜுமே இந்த ப்ராசஸ் மூலமா கம்மியாகும். டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னாக்கா ரெக்யர்மெண்ட் ஆஃப் கண்டினியூஸ் கூலிங் ஆஃப் மோல்ட்ஸ் அதர்வைஸ் சென்டர் லைன் ஷ்ரிங்கேஜ் டெவலப்ஸ். கண்டினியூஸ் கூலிங் வந்து இதில் வந்து நமக்கு தேவைப்படும். இல்லைனாக்கா நம்ம அந்த ஈவனாக வர்ற ப்ரொஃபைலில் வந்து நமக்கு வந்து ஷ்ரிங்கேஜ் டெவலப் ஆகிறதுக்கும் அதில் வந்து டிஃபெக்ட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கிறதால கூலிங் அப்படின்றது வந்து ஈவனாக இருக்கணும் ஒரே மாதிரி. ஸோ கேஸ்டிங் ஆஃப் ஒன்லி சிம்பிள் ஷேப் வித் எ கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷன். ஸோ கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷன் இருக்கிற ப்ரொஃபைலை மட்டும்தான் இந்த மெத்தட் மூலிமா நம்ம வந்து கேஸ்டிங் பண்ண முடியும். இட் ரெக்வயர்ஸ் லார்ஜ் கிரவுண்ட் ஸ்பேஸ் அண்ட் ஹை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய இடமும் தேவைப்படும், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இதான் இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் லாஸ்ட் மெத்தட் வந்து ஷெல் மோல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த கேஸ்டிங் ப்ராசஸ். த hardened shell of a sand forms the mold cavity instead of a flask of sand. The sand used in finer than that utilized in sand casting and it is mixed with a resin so that it can be heat treated and hardened to the shell around the pattern. So industrial products like gearbox housing, connecting rod, small size bolts, truck hoods, cylindrical heads, camshaft, wall bodies இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஷெல் மோல்டிங் மூலமா நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷெல் அப்படின்றது வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் நமக்கு இருக்கும், உள்ள வந்து கேவிட்டி மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அதான் வந்து ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கூடு மாதிரி ஒரு அமைப்பை தான் வந்து நம்ம வந்து ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னாக்கா கியர் பாக்ஸ் ஹவுசிங்கு, கனெக்டிங் ராடு, ஸ்மால் சைஸ் ஆஃப் போட்ஸு, ட்ரக் ஹுட்ஸு, சிலிண்ட்ரிக்கல் ஹெட்ஸு, கேம் ஷாஃப்ட், வால் பாடிஸ் இது எல்லாமே. A good surface finish and dimensional accuracy. The limitation of a kind of casting includes the large and weight limitation of the parts. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஷெல் மோல்டிங் மூலயமா நம்ம வந்து உருவாக்கி ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ இதனுடைய ஸ்டெப்ஸ் தான் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஷெல் அப்படின்றது கிடைக்குது. ஸோ எஜெக்ஷன் பின் அப்படின்றது வந்து நம்ம ஷெல்லை வந்து எஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஷெல் அப்படின்னு எதை சொல்கிறாங்கனாக்கா இந்த லைட் க்ரீன் கலரில் கொடுத்துட்டு இந்த ப்ரொஃபைல் தான் சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு வந்து இந்த ப்ரொஃபைலுடைய அவுட்டர் மட்டும் நமக்கு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஷெல் மோல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துட்டோம்னாக்கா கேஸ்டிங் ஆஃப் தின் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்ட்ஸ், செமி ஸ்கில்டு லேபர்ஸ் இருந்தாலே இதுக்கு போதும். நோ ஃபர்தர் மெஷினிங் ரெக்வயர்ட். இதுக்கு வந்து மெஷினிங் அப்படின்றது தேவையில்லை. இந்த ப்ராசஸ்லேயே நம்ம அதோடைய மெஷினிங் வந்து பக்காவாக ரெடி பண்ணிடலாம். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஃபார் சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸுக்கு எல்லாமே இது வந்து ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கும். சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் இல்லாமல் உருவாக்குறதுக்கு இது ஒரு பெட்டர் மெத்தடாக இருக்கும். இதுதான் அதனுடைய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். இது வந்து ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு சூட்டபிள் கிடையாது. லிமிட்டேஷன் ஆன் சைஸ் அண்ட் வெயிட். சைஸ் அண்ட் வெயிட்டை பொறுத்து இது வந்து வேரி ஆகும். ஸ்பெஷல் மெட்டல் பேட்டர்ன் ரெக்வயர்ட் விச் மேக்ஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஃபார் லார்ஜ் கேஸ்டிங். ஸோ லார்ஜ் கேஸ்டிங்லாமே வந்து ஸ்பெஷலான ஒரு பேட்டர்ன் வந்து தேவைப்படும். ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கேஸ்டிங்னா என்ன அப்படின்றத பற்றியும் அதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பற்றியும் டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங் பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாகவே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.